நம்மளுடைய ஸ்கூல், காலேஜ் எதுவுமே சொல்லி தராத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒருவேளை நம்மளுக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் ஸ்கூல் லெவல்லயே கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம வேலைக்கு சேர்ந்த உடனே நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அது ஹெல்த் இன்சூரன்ஸ் பெரிய லெவல்ல நம்மளுக்கு உதவியா இருக்கும். இல்ல நம்ம அப்பா, அம்மாவுக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்த உடனே அப்பா, அம்மாவுக்குன்னு தனியா ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே, அதுவும் நம்மளுக்கு பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு 21 வயசுல ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கும், 30 வயசுல ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா 21 வயசுல நீங்க போடும்போது பிரீமியம் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். 30 வயசு வரும்போது உங்களுடைய பிரீமியம் அமௌண்ட் அதிகமா இருக்கும். 10 வருஷம் கடந்தாச்சு. 10 வருஷத்துல அப்பா, அம்மாவுக்கும் வயசாயிருக்கும். அவங்களுக்கான பிரீமியம் அமௌண்ட் இன்னும் எகிறி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு சிச்சுவேஷன குடுத்துரும். நீங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க கம்பெனில ஹெல்த் இன்சூரன்ஸ் தருவாங்க. பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, வேற கம்பெனி மாறும்போது அத எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஃபார்மாலிட்டி எனக்கு தெரியல. பட் நீங்க தனிப்பட்ட முறையில எப்பவுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி பார்த்தீங்கன்னா, டெர்ம் இன்சூரன்ஸுமே நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏறிட்டே போகுது. மெடிக்கல் பில்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராப்பரான ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ஸ் மூலியமாவோ, இல்ல அப்படின்னா ப்ராப்பரா ஒரு அனலைஸ் பண்ணியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல ஆல் இன் ஒன் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே சேர்ந்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இத Instagramல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க.